ஹாய் டேட் செல்லக்குட்டிங்களா எல்லாரும் இருக்கீங்க? ஓகேடா, நம்ம இதோட முடிச்சோம்னா நீங்கள் செம்மையாக புலம்பிட்டு இருந்துப்பீங்க. இதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். இங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அம்மா வேற அப்பாவும் வீட்டுக்கு வராங்க. 2 பேருமே வீட்டுக்கு வராங்களே. இது ஜிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? சொன்னால் கற்றுவானா? ஐயோ, நான் இப்போ என்ன பண்ண போகிறேனே. சரி பரவாயில்ல, கற்றுனா கத்திட்டு போகட்டும். ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், இல்லைனா அதுக்கும் கற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க ஜேகேக்கு. ஏதோ ஃபோனை பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக அட்டன் பண்ணுறான். என்னடி என்னாடி வேணும் உனக்கு? இப்போது நான் செம்ம காண்டில் இருக்கேன். வெறுப்பெத்தாத, ஒழுங்காக ஃபோனை வச்சிரு. ஜேகே சொல்கிறது கேளு ஜேகே. நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபஸ்ட்டு கேளு. நீ என்னத்தடி சொல்ல போகிற? சொல்லி தொலை சீக்கிரம். அது அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்களாம். என்ன? அவங்க எதுக்கு வராங்க இப்போது? எனக்கு தெரில. ஆனால் வீட்டுக்கு கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களாம். வீட்டுக்கு இன்னும் ½ அன் ஹவரில் வந்துடுவாங்களாம் வீட்டுக்கு. ஷோ, இது வரையா கடுப்பாக இருக்கே. சரிடி, வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, ஏதாவது வளருன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் மம்மிட்டையோ இல்லை உங்கள் அப்பாட்டையோ ஏதாவது சொன்ன மொவலை என் ரூபம் தெரியுதுல்ல. இல்லை சொல்ல மாட்டேன் ஜிக்கி. ஃபோனை வை. ஓகே ஜிக்கி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் கட் பண்ணிடுறீங்க. ஜேகேவும் அப்படியே ஐயோ இதுக்கு வருதுங்க வீட்டுக்கு. ஐயோ, ஏற்கனவே ஆஃபீஸ் டென்ஷனு, இவனும் ஒரு டென்ஷனு. ஐயோ, எனக்குன்னு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாக உட்காந்துருக்கான். சரி, ஐயோ ஃபோன் பண்ணி சொன்னதுக்கே இந்த கத்துறானே. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓச்சிக்கிட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் அம்மா வர்றதுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கிச்சனில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா அப்பா உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அடியே எங்கே இருக்க? அம்மா வந்துட்டேன்டி, அப்பாவும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. இவ்வளோதான் உங்களுக்கு. ஆமாப்பா, வாங்க உள்ளே வாங்க, வந்து உட்காருங்க. என்னாச்சுடி? ஏன்டி பதட்டமாக சொல்கிற? வந்து உட்காருமான்னு சொல்லு. அப்பா உட்காருப்பான்னு சொல்லு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பயத்தில் இருக்க? அது அது ஒன்றும் இல்லை. அது கிச்சனில் வேலை, அதான் அது டென்ஷனில். என்ன டென்ஷனோ? சரி இங்கே பாரு, நாங்கள் வந்து இங்கே 5 நாளா? இல்லை என்னங்க, எத்தனை நாளுங்க தங்க போகிறோம்? 10 days டி. இது கூட மறந்துட்டியாடி? உன் பிள்ளைகிட்ட சொல்லு. அது சொல்கிறாங்க. திட்டாதீங்க பிள்ளை முன்னாடி. ஐயோ, இவ ஒருத்தி போடி, உடனே நாடம் போடுவா. அம்மா எத்தனை நாள் தங்க போகிறீங்க? அது 10 daysமா. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிடுவோம் மறுநாள். 10 days-ஆ? என்ன 10 days? ஏன் இங்கே தங்கக்கூடாதா என்ன? உன் மாப்பிள்ளைக்கு பிடிக்காதா என்ன? இல்லை ஏதாவது திட்டுவாரா என்ன? இல்லை நாங்கள் போகிறோம்ல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. என் மாப்பிள்ளைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவரும் ஓகே சொல்லிட்டாருமா. ஓ, நல்லாதான் போச்சு. சரி, அம்மாவுக்கு பசிக்குது, அப்பாவுக்கும் பசிக்குது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால பசிக்குது. கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேம்மா. வாங்கப்பா வாங்கம்மா, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே இரிட்டேட்டாக உட்காந்துருக்கான். கரெக்டாக நம்ம ஜிமினை வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஜேகே சார். எஸ் கமன். என்ன ஜிமினா, என்னடா வேணும் உனக்கு இப்போது? இல்லைடா, ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, என் மாமியாரும் என் மாமனாரும் வந்திருக்காரு வீட்டுக்கு. நல்ல விஷயம் தானே, இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? டேய், அவங்கக்கிட்ட எப்படி நான் குப்பை கட்டுறது? இவ ஏதாவது உளறி வச்சுருவாங்க எனக்கு. என்னது? அது ஒன்றும் இல்லை. நீ என்ன விஷயத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லு. நல்லா சமாளிக்கிறாடா. சரி, இந்த ஃபைலை மட்டும் சைன் பண்ணி கொடு எனக்கு சீக்கிரம். சைன் பண்ணி தந்து தொலைகிறேன் நீ சொல்லிட்டு கடுப்பில் சைன் பண்ணி ஜிமின்கிட்ட கொடுக்குறான். ஜிமினோ, ஓகே மச்சான், சரி வீட்டுக்கு கிளம்புடா. அம்மா அப்பா வந்திருக்காங்க, உன்னை தான் கேட்பாங்க கண்டிப்பாக. ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக பேசு, கோவப்படாத அவங்கக்கிட்டேயும், சரியா?
டேய் நீ அட்வைஸ் பண்ணுறத தயவு செஞ்சு விட்டுரு ஜிமினா. எனக்கு காண்டா அது ஏற்கனவே செம்ம காலில் இருக்குது போயிரு. டேய் உன் நல்லது தாண்டா சொன்னேன், சொல்கிறது சொல்லிட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லிட்டு போயிடுறான் ஜேக்கிட்ட. சரி நீங்கள் வந்து உங்கள் அம்மா அப்பா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரிம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில், அப்பா போய் ரூமில் போய் தூங்குறேன். சரிப்பா. அப்பா அந்த ரூமில் ஸ்டேஜ் பண்ணிக்கோங்க. சரிடா தங்கம். அப்பா வந்து தூங்க போயிடுறாங்க. இங்கே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா வேறு ஏதாவது வேணுமா? இல்லைம்மா வேறு எதுவும் வேணாம், போதும் ஒன்று நெஞ்சிச்சு, நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குது, தேங்க்ஸ்மா. அம்மாவும் வந்து ஹாலில் போய் உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம். சரிம்மா நீ போய் ஹாலில் போய் உட்காந்து ரெஸ்ட் எடு. சரிம்மா நான் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஹாலுக்கு போயிடுறாங்க. நீங்கள் கிச்சனில் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது நம்ம ஜேகே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணியே தீரணுமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு, என்ன பண்ணலாம்? இல்லைனா நம்மளை கேள்வி கேட்டே சாவடிப்பாங்க, இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டால் எப்படி அவள் உளறி தொலைஞ்சிட்டானோ அவ்வளோதான், மொத்தமாக ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு டென்ஷனில் உட்காந்துருக்கான். சரி நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க, அடியே வேலை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சுமா, வா அம்மா பக்கத்தில் வந்து உட்கார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களா? ஐயோ எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியலையே. வாடி அம்மா பக்கத்தில் வந்து உட்காருடி. வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே எதோ காட்டிக்காத மாதிரியே போய் உட்காடுறீங்க உங்கள் அம்மா பக்கத்தில். என்னம்மா சொல்லுமா, எதுக்குமா என்னை கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை அம்மா, நான் கேட்குறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுமா. என்னம்மா ஆன்சர் பண்ணும்? அதாவது நீயும் உன் புருஷனும் ஒன்றா தான் சந்தோஷமாக வாழ்கிறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, சண்டையா? அது உன் புருஷன் ஏதாவது திட்டினானா, அடித்தானா? சொல்லு, அம்மாட்ட சொல்லு, உண்மையை சொல்லு. வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்களாம் அப்படியே வயத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறியே, அம்மா தானே கேட்குறேன் சொல்லு. அது அது வந்து அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் நல்லா சந்தோஷமாக ஒன்றா தான் வாழ்கிறோம், நாங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கோம், அவர் என்னை நல்லா பார்த்துப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மாட்ட எப்படியாவது இந்த சொல்லி எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் ஓ அப்படியா, உங்களுக்குள்ளே வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லைம்மா, என்னை நல்லா பார்த்துப்பாரு, எனக்கு ஒன்றுனா அவருக்கு வலிக்கும், ரொம்ப துடிச்சு போயிடுவாருமா. நான் தான் சொன்னேன்ல, எவ்வளோ நல்ல மாப்பிள்ளை பார்த்தியா, அவனுக்கு நான் செம்ம மாப்பிள்ளை அனுப்பிச்சி கொடுத்துருக்கான் கடவுளே, உனக்கே நல்ல மாப்பிள்ளை, உன்னை நல்லா பார்த்துக்கிறாருல்ல? அதெல்லாம் பார்த்துக்கறாரு. ஏன்டி என்னாச்சு, ஏன் இப்படி திக்கி திணறி பேசுகிற? ஏதோ வந்து அடித்து கொடுமைப்படுத்தின மாதிரி அந்த பயத்தில் பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அம்மாட்ட. நார்மலாக பேசு, அம்மா கிட்ட தானே பேசுகிற, இல்லை இப்படி தான் பேசுறியா எல்லாருக்கிட்டேயும், இல்லை உங்கள் புருஷன்கிட்டையும் இப்படி தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்க நீங்களா திட்டு முழிக்கிறீங்க. அது அது ஒன்றும் இல்லைம்மா, அது கொஞ்சம் லைட்டாக அது வாய் வளருமா, என்னமோ போ. ஏதோ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்து சீக்கிரமாக எனக்கு பேரங்குட்டி சீக்கிரமாக பெற்று கொடுங்க 2 பேரும், புரியுதா? சரிம்மா உனக்கு டயர்டாக இருக்கும், நீ ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்ப, நீ போய் தூங்க. ஆமாடி எனக்கும் டயர்டாக இருக்குது, அப்பா போய் தூங்கிட்டாரு, நானும் போய் தூங்குறேன். மாப்பிள்ளை வந்தால் என்னை எழுப்பி விட. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க, தூங்க போங்க. வீடு நம்ம ஜேகே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறது, வர வழியே இல்லை, வீட்டுக்கு போயே தீரணும், இல்லைன்னா சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து அவனோட கேபினை விட்டு வெளியே வரான். ஜிவின் வந்து கேட்குறான், டே எங்கடா? தெரியாமல் கேட்டேன்டா மச்சா, சாரிடா, ஆல் தி பெஸ்ட்டா. மூஞ்ச பாரு, ஆல் த பெஸ்ட்டு, மயிறு பெஸ்ட்டு, போடா உன் வேலையை போய் பாரு. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் திட்டுற ஜேகே? டே வேண்டாம், என்னை வெறுப்பெத்தாத ஜிம்மு, நான் போயிரு, புரியுதா? நான் போயிட்டு நாளைக்கு வரேன் ஆஃபீஸ்க்கு, நீ லீவு கூட எடுத்துக்கோ, இது உன்னோட ஆஃபீஸு. நான் டேய் மூட்டிக்கிட்டு போட, போய் வேலையை போய் பாரு.
சரி சரி கோவப்படாத, நான் போகிறேன். சரி நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். ஜேகேவும் டென்ஷனாக கிளம்பிடுறான் கார் எடுத்துட்டு. சரி இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. அப்பாடா போயிட்டாங்கடா அம்மா. ஐயோ பாதி விஷயத்தில் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க போல இருக்கு அம்மா. ஏன்னா நான் பேசுகிற இது லாங்குவேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் திக்கிட்ட மாதிரி பேசுகிறதுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் பாதி விஷயத்துலையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஐயோ அம்மா என்னை கேள்விக்கிட்டே சாவடிப்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே இருக்கீங்க. இதே நம்ம ஜேகே வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே டென்ஷனாக காரை விட்டு இறங்குறான். ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுறது இதுலையே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாக உள்ளே என்ட்ரி ஆகுறான். ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான் அவங்கள. நீங்கள் அந்த குரலை கேட்டோன்னா பயம் வருது இன்னும். அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டியா? ஏய் ஏய் என்ன ஆச்சுன்னு இப்படி ஜேகே அப்படின்னு திக்கு திணறாத மயிறு, அடிச்சிருவேன். ஏற்கனவே செம்ம டென்ஷனில் வந்திருக்கேன், புரியுதா? ஓகே ஜேகே. அங்கே பாரு, அம்மா அப்பா ரூமில் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓ சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான் ரூமுக்கு. ஐயோ டென்ஷனாக வேறு வந்திருக்கேன்னு வேறு சொல்கிறான். என்ன பண்ண போகிறானோ? ஐயோ பயமாரியே. அம்மா அப்பா வேறு இருக்காங்க, என்ன கலவரம் பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு பயத்துலேயே இருக்கீங்க இன்னும். இதே நம்ம ஜேகே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கான். அவங்கள கூப்பிட்றான். ஏய் பொண்டாட்டி இங்கே வாடி, ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்றான். நீங்களா? ஐயோ கூப்பிட்றானே, என்ன கேள்வி கேட்க போகிறானோ? ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பயத்தில் தான் போகிறீங்க. ஜேகே இங்கே வா, இங்கே வந்து உட்கார், பக்கத்தில் வந்து உட்கார். இல்லை நான் நான் ஏய் உட்காருன்னு சொன்னேன். ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க ஜேகே பக்கத்தில். ஜேகே உங்களே தான் வச்சு கண்ணு எடுக்காமல் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ முறைக்கிறானே. என்ன ஜேகே சொல்லு ஜேகே. என்ன ஜேகே சொல்லு ஜேகே. ஜேகேன்னு கூப்பிடாத, புருஷன் கூப்பிடு இனிமே, புரியுதா? நான் சொல்கிறதனா நல்லா கேட்டுக்கோ. ஓகே ஜேகே கேட்டுக்கிறேன். இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, காது கொடுத்து கேளு நான் சொல்கிறதெல்லாம். ஓகே ஜேகே. இது உங்கள்கிட்ட எல்லாமே சொல்கிறான். பாரு இனிமேல் நீ ஜேகேன்னு கூப்பிடாத, புருஷன் கூப்பிடணும், புரியுதா? இன்னொரு விஷயம், நீ திக்கி திணறி பேசவே கூடாது, நார்மலாக பேசணும். அம்மாவோ உங்கள் அப்பாவோ உன்கிட்ட ஏதாவது விஷயம் கேட்டாங்கன்னா நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், ஒன்றா தான் வாழ்கிறோம், புருஷன் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு நீ சொல்லணும், புரியுதா? கேட்டால் சொல்லு, கேட்கலன்னா விட்டுரு, புரியுதா? ஓகே ஜேகே ஓகே. ஒரு விஷயம் நல்லா கேள்விப்பட்டுக்கோ, பயத்தை வெளியே காட்டவே கூடாது, எப்போ போல நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும், புரியுதா? ஓகே ஜேகே ஓகே. இது எல்லாமே சொல்லலாம், நீங்களும் கேட்டுருக்கீங்களா? புரிஞ்சதா? புரிஞ்சது ஜேகே, நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி ஓகே. சரி நீ இப்போ என்கிட்ட பேசி காட்டுறியோ, நான் நம்ப முடியாது, நீ பண்ணாலும் பண்ணுவ வேணிக்கினே, நம்ப முடியாது, நீ பேசி காட்டு. ஏன் ஜேகே? நீ பேசி காட்டு. ஓகே ஜேகே பேசி காட்டுறேன். ஏய் என்ன டீ நாடம் ஆடுறியா, நடிக்கிறியா என்ன? இல்லை ஜேகே நான் பேசுகிறேன். பேசு. நான் பேசுகிறதுன்னு தெரில ஜேகே. என்ன பேசுறதுன்னு தெரில? ஏய் உன் புருஷன்கிட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி பேசுடி. ஓகே ஜேகே பேசுகிறேன் உன்கிட்ட. பேசு. என்னன்னா இப்படிடா போச்சு புருஷா, ஏதாவது உனக்கு பிரச்சனையாங்க? ஆஃபீஸில் சாப்பிட்டியா? எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா புருஷா உன்னை? இப்படியே மெயின்டைன் பண்ணுற, புரியுதா? வீட்டில் புரியுதா? ஓகே ஜேகே. எதாவது நீ சொதப்புன்னு நினச்சிக்கோயா, ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ஜேகே, சொதப்ப மாட்டேன், நீ சொன்ன மாதிரியே நான் அப்படியே பேசுகிறேன். சரி ஓகே போ. ஜேகே வந்து இந்த மாதிரி சொன்னேன்னா நீங்கள் அடுத்த நிமிஷமே ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு, அப்பா இவன்ட்டு பேசுறதுக்குள்ளேயும் மூச்சே வாங்குது, அப்படியே வேலை பார்க்க போயிடுறீங்க. வந்து உங்களை கூப்பிடுறாங்க. அடியே என்னம்மா சொல்லுமா? இல்லை உன் புருஷன் எங்க?
அவர் வந்துட்டார் வீட்டுக்கு. அவர் ரூமில் ரெஸ்ட் எடுத்துருக்காருமா. சரி சரி சரி. அப்படியா? சரி. அம்மாவுக்கு மட்டும் காஃபி போட்டு கொண்டு வாம்மா, கொஞ்சம் தலைவலிக்குது. சரிம்மா, நீ ஹாலில் போய் உட்காரு, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிடா, நான் ஹால் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து போயிடுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தான் காஃபி போட்டுருக்கீங்க. நம்ம ஜேகே வந்து ரூமை விட்டு வெளியே வரான். உங்கள் அம்மா வந்து ஹாலில் தானே உட்காந்துருப்பாங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க, எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சிட்டேன் அத்தை. வாங்க மாப்பிள்ள, வந்து ஹாலில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி ஜேகே கூப்பிட நீங்கள் இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஐயோ, இவ வேற கூப்பிட்றாளே ஆத்தாக்காரி. ஐயோ அம்மா ஆத்தாக்காரி, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கிறான். மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வந்து உட்காருங்க. வரேன் தந்தோ, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். நீங்கள் கிச்சன்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. போச்சு, அம்மா வந்து ஜேகிட்ட ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கீங்க. ஏடா, இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் 5வது எபிசோடில் பார்க்கலாம். ஜேகே என்ன பண்ண போகிறாரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடில். நான் கிளம்புற டைம் வச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ, சராங் யூ, புஷிபு, பாய் பாய்.